ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் கட்டுறது சேனலில் இருந்து பொங்கல் காம்போ ஆஃபர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் வந்து அந்த பானை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பானைக்காகவே நான் ஆர்டர் போடலான்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பொருள் பார்த்திங்கன்னா 15 பொருள் கொடுத்துருந்தாங்க. அதில் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பொங்கல் பானை, மஸ்கோ தல்வா, அப்புறம் வந்து நேந்திரம் சிப்ஸு, அது 3மே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 15 பொருள் கொடுத்துருந்தாங்க. சரி, இந்த ஆஃபர் வந்து சூப்பராக இருக்குது, சரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். நான் எத்தனை வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு ப்ராடக்டோட இது வந்து 1000 ரூபாய், 2 நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டு 2 வீக்ஸ் ஆச்சு. நானுமே என்னடா அது நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம், இன்னும் பொருள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஆனால் வந்துருச்சு, பொருள் வந்துருச்சு. பொங்கல் போயே ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. சரி, ப்ராடக்டை வாங்கி நம்ம உடனே போடுறத விட அதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இத்தனை நாள் போடலை. மேக்ஸிமம் நிறைய தான் நான் வாங்கின எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு சிலது மட்டும் நான் யூஸ் பண்ணலை. வாங்க அது என்னென்ன எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜிபி சஞ்சய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இது பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு. இது வந்து நைஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் நிறன்னு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இஞ்சி புளி ஊறுகாய், செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து குல்கந்து பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு ரொம்ப சாப்பிட்றவங்களும் நல்லாயிருக்கும். நெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனை கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மஸ்கோ தல்வாவும் சூப்பராக இருந்துச்சு. தாளிப்பு வடகம் செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தாளிப்பு வடகம். பானை பார்த்திங்கன்னா நல்லா கனமாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நேந்திரம் சிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் இந்த குறையும் சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா கோதுமை ரவை, இது இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொடி வந்து நம்ம எப்பயும் வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. என்ன எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி திட்ட வேணாம், உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு பொடி, அது கொஞ்சம் இன்னும் நைஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் நெருன்னு இருந்துச்சு. அப்புறம் இட்லி பொடி இன்னும் யூஸ் பண்ணலை. இது பார்த்திங்க அப்படின்னா 2 மாதம் வரை தான் அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன், மிச்சமாக இருக்கிறத மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா பொடி. இது கொஞ்சம் எங்கள் பசங்களுக்கு மட்டும் உரப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பொடி, இதுவும் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன், கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வடகம், ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் காயாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு, மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு வடகம். பார்த்திங்கன்னா சிக்கன் பொடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இந்த காலிஃப்ளவர் பொரிக்கையிலலாம் ஒட்டவே இல்லை, அந்த சட்டியில் வந்து ஒட்டவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அதனால நான் திருப்பி ஆர்டர் போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். வந்து நான் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது அடுத்து வந்து கீழே இருந்துச்சு, அதுதான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த மாதிரி பொருள் தான் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா மஸ்கோ தல்வா பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு. அம்மா இதில் வந்து அந்த பாக்ஸ் வந்து லேசாக கீழே உடஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கட்டுற சேனல், அந்த அம்மா வந்து வீடியோ போடுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ வேலை பார்ப்பாங்க, அவ்வளோ வேலைலாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கும்போது தான் தெரியுது. ரொம்ப நன்றிம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
மறக்காமல் நம்ம ஜிபி சஞ்சய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.